Hi friends, welcome to Baabul Boobul channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல டேஸ்டான சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண ஆனியன் வந்துட்டு நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆனியன் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, இப்போ இஞ்சியோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் ஒன்றுமே போதுமானது. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. சென்னையில் பெரிய ஹோட்டலில் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செஃப்பாக இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நான் இதை வீட்டில் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ உங்கள்கிட்டே ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதே மெத்தடில் உங்களுக்கும் செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம அதே கடாய் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணாமல் ஃபுல்லாக பட்டர்லேயே செய்கிறனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்களும் ஆயில் ஆட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பட்டர்லேயே செஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு பிரிஞ்சி இலை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், ஒரு அரை பட்டையை 3 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா பட்டர் கருகிரும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சது தான், ஸோ கொஞ்ச நேரம் குக் பண்ணால் போதும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நம்ம மசாலா நல்லா சூப்பராக கொதித்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணோன்னே வீடே சும்மா அருமையாக வாசம் வருது. செம்மையாக இருக்குங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி
வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டோம். ஸோ வாயில் வச்சு பார்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரை டோஸ்ட் பண்ணி போடாதீங்க. டோஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பன்னீர் ரப்பர் மாதிரி ஆயிடும், சாப்பிட நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்தூரி மெட்டி இலைகளை எடுத்து 2 கைக்கும் நடுவில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு போட்டுக்கோங்க. இந்த கஸ்தூரி மெட்டிங்கிறது வெந்தயத்தோட காய்ந்த இலைகள் தான். இது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பொருள்லாம் மிஸ் பண்ணுறதுனால தான் ஹோட்டல் டேஸ்ட்டில் நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா வரதில்லை. இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, டேக் கேர்.